தமிழுக்கு அந்த கம்பெனிக்காரங்க ஃபோன் பண்றாங்க. தமிழ் சொல்றாரு, உங்க கம்பெனிக்கு தான் சார் வந்துகிட்டு இருக்கோம் சார். நீங்க கொடுத்த கோட்டு ஓகே தான் சார். நாங்க டெண்டருக்கு விடலான்னு இருக்கோம் சார். சார் அப்புறம் உங்க முடிவு தான் சார். தமிழ் சார், பரமன்கிறவரு லக்ஷ்மி இண்டஸ்ட்ரியில இருந்து வந்திருந்தாரு. உங்க கம்பெனிக்காண்டி ஆர்டர் கேட்க வந்திருக்காங்க. கம்பெனியை விட கம்மியான காசுக்கு நாங்க பண்ணி கொடுக்குறோம், ஆர்டர் எங்க கிட்ட கொடுங்கன்னு கேட்டுட்டு போறாரு சார். அர்ஜுனுக்கே கொடுக்கலாமான்னு எங்க டைரக்டர் யோசிக்கிறாரு சார். ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொன்னதுக்கு தேங்க்ஸ் சார்னு தமிழ் போனை வைக்கிறாரு. கார்த்திக் கிட்ட தமிழ் சொல்லியிருக்காரு, நமக்கு ஆர்டர் கொடுக்க வேண்டியவங்க இப்ப யோசிக்கிறாங்க, பரமன் நம்மளை விட கம்மியா கோட் பண்ணியிருக்கான், தேவையில்லாம நம்ம கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்கள சும்மா விடக்கூடாது, வண்டி எடு போகலாம். அர்ஜுன் வெளியே வாடா. அண்ணா உள்ள வாங்கண்ணா, அவர் இன்னும் மும்பைல இருந்து வரல, நாளைக்கு தான் வர்றேன்னு சொல்லியிருக்காரு. அவன் வரலாட்டி என்ன, அவனுக்கு தான் ஒரு அண்ணன் கை இருக்கானே எல்லாம் செய்யறதுக்கு. என்னடா பரமு, கார்த்திக் சொல்றாரு, நாங்க ஆர்டர் வாங்கி வச்சிருந்த கம்பெனில இவன் போய் பேரம் பேசியிருக்கான், அதை விட கம்மியா காசுக்கு நான் கொடுக்குறேன்னு சொல்றான். ஆகினி பரமு கிட்ட கேக்குறாங்க, அப்படி கேட்டீங்களான்னு. நானா கேட்கலம்மா, மாப்பிள்ள சொன்னான்னு தான் கேட்டேன். ஆகினி கேட்டியா? இவனா பேசல, உன் புருஷன் சொல்லி கொடுத்து பேசுறான். தமிழ் சொல்றாரு ராகினி கிட்ட, எங்க கிட்ட வந்த ஆர்டரை நான் உங்களுக்கு கொடுக்கலாட்டி அன்னைக்கே இழுத்து மூடி இருப்பாங்க உங்க கம்பெனிய. மொத்த எழுதி வாங்கின திருட்டு கும்பல் நீங்க, உங்களை பார்த்து நாங்க பொறாமப்படணுமா அப்படின்னு கார்த்திக் சொல்றாரு. ராகினி, உனக்காண்டி தான் பொறுமையா போய்கிட்டு இருக்கேன். என் கம்பெனி ஆர்டரை தொட ஆரம்பிச்சிட்டாங்க, பாதி பேத்துக்கு வேலை போயிடும் என் கம்பெனியில. வேணும்னே உன் புருஷனும் மாமாவும் சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆர்டர் கிடைக்கணும், அதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன் ராகினி. மாமா கிட்ட சொல்றாரு தமிழ், நாங்க ஆர்டர் எடுக்கிற கம்பெனிக்கு வந்த கைகளை உடைச்சு போட்டுருவேன். ராகினி பரமு கிட்ட பேசுறாங்க, அண்ணன் ஆர்டர் கேட்ட கம்பெனில நீங்க எதுக்கு போய் ஆர்டர் கேட்டீங்க? அர்ஜுன் தாமா கேட்க சொன்னா, இப்படி ஒரு வாய்ப்பு வந்திருக்குன்னு. அண்ணன் வாங்கின ஆர்டரை நம்ம எதுக்கு போய் கேட்கணும்? நமக்கு 3 யூனிட் இருக்குமா, அப்பனா நீங்க வேற கம்பெனில ட்ரை பண்ண வேண்டியதானே. அண்ணன் ஆர்டர் கேட்ட கம்பெனில போய் நீங்க வாங்கணும், அதுவும் விலைய வேற குறைச்சு கேட்டிருக்கீங்க. தமிழ் அங்க வந்தான்னு எனக்கு தெரியாதுமா, மாப்பிள்ள ஒரு விலைய சொன்னா அதை நான் சொல்லிட்டு வந்தேன், அவ்வளவுதான்மா. இப்ப அண்ணன் கேட்டுட்டாருன்னு தெரியுது இல்ல, அப்பனா இந்த கம்பெனில போய் பேசாதீங்க, மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சா திட்டுவான். அந்த கம்பெனிக்காரங்களே நாங்க சொல்ற விலைக்கு கொடுக்குறேன்னு சொல்றாங்க. பிசினஸ்னு வந்துச்சுன்னா குடும்பம்லாம் விட்டு கொடுக்க முடியாதுமா. அம்மா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நமக்கு கொடுத்துக்கிட்டு இருந்த கம்பெனில ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு அவர் கொடுத்தாருல, அவரே வாங்குறப்ப நம்ம ஏன் இந்த ஆர்டரை எடுத்து செய்யக்கூடாது? தொழில்னா இப்படி ஆகதான் செய்யும், அதுக்காண்டி வீட்டுக்கே மிரட்டுவாங்களா? பாருமா, ஆர்டர் கிடைக்கிறதுக்காண்டி அவர் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு மிரட்டிட்டு போயிருக்காரு. கொஞ்சம் பயமாதாமா இருக்கு. ஏதோ ஒரு கோவத்துல அண்ணன் பேசிட்டு போயிட்டாங்க. மாப்பிள்ளை கிட்ட பேசிட்டேம்மா, என்ன நடந்தாலும் சரி ஆர்டரை வாங்காம நம்ம போக கூடாதுன்னு சொல்லிட்டான் மாப்பிள்ள. ராகினி சொல்றாங்க, அர்ஜுன் இப்படி ஏட்டிக்கு போட்டியா பண்ணா நான் என்ன செய்ய முடியும்? அர்ஜுனோட அக்கா சொல்றாங்க, உங்க அண்ணனை கண்டிச்சு வைக்க சொல்லு உங்க அம்மா கிட்ட, அவன் வாட்டுக்கு வேலை கிடைக்கலன்னு அர்ஜுன் ஏதாவது செஞ்சிட போறான். அண்ணன் அந்த அளவுக்கு எல்லாம் போக மாட்டாங்க, விலைய எப்படியாவது குறைச்சு கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. மாப்பிள்ள அடிக்கடி சொல்லுவாமா, விலைய குறைச்சிட்டா தரம் குறைஞ்சு போயிரும்னு உன் அண்ணன் சொல்லுவாருன்னு. விலையெல்லாம் கம்மி பண்ண மாட்டாமா. ஆனா தமிழ் ஏதாவது குறுக்கு வழியில அர்ஜுன ஏதாவது பண்ணிடுவாரோன்னு எனக்கு பயமா இருக்குமா. தமிழும் கார்த்தியும் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்த உடனே கார்த்தி சொல்ற, நமக்கு வர வேண்டிய ஆர்டரை பரமனை வச்சு தடுத்து நிப்பாட்டுறான், நம்மளால அந்த ஆர்டரை இனிமேட்டு வாங்கவே முடியாது அப்படின்னு அப்பா கிட்ட சொல்றாரு கார்த்தி. இந்த ஆர்டர்ல அர்ஜுன் தலையிடக்கூடாதுன்னு வார்ன் பண்ணிட்டு வந்திருக்கேன். சரஸ்வதி சொல்றாங்க, அர்ஜுன் அதையும் மீறி டெண்டர் எடுக்க வந்தா இந்த ஆர்டரை நான் போக விட மாட்டேன், என் தங்கச்சிக்கு நான் இறக்கம் காமிச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன், அப்புறம் என் வழியில வந்தா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். டெண்டர் கோட் பண்றதுக்கு தமிழ் வந்திருக்காரு கம்பெனிக்கு. நான் இத்தனை பேர் வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கலன்னு. நம்ம கரெக்டா தான் கோட் பண்ணியிருக்கோம், அர்ஜுன் நம்மளை விட கம்மியா கோட் பண்ணுவான்னு நான் நினைக்கிறேன்.
அர்ஜுன் இன்னும் ஆளை காணுமேடா. அவன் பாம்பேல இருந்து இன்னும் வரலன்னு நான் நினைக்கிறேன்னு. இந்த டெண்டரை யாருக்கு கொடுக்கலான்னு நாங்க முடிவு பண்ண இருக்கோம். எல்லாரும் உங்க கொட்டேஷனை சப்மிட் பண்ணிருக்கீங்க சார். இப்போ ஃபைனல் பண்ணிடுவோமா? எல்லாரும் வந்தாச்சா? அர்ஜுன் மாத்திரம் வரல சார். டைம் ஆகிக்கிட்டு இருக்கு. ஃபோன் பண்ணி கேளுங்களேன். நம்பர் சுவிட்ச் ஆஃப்னு வருது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்குள்ள நமக்கு வந்திருக்க கொட்டேஷன்லாம் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். அங்க உள்ளவங்கலாம் டைம் ஆகுது, சீக்கிரத்துல பார்த்து சொல்லுங்க சார்னு சொல்றாங்க. சார் எல்லாரும் அவசரப்படுத்துறாங்க. இப்பவே சொல்லிடலாமே சார். அர்ஜுன் எல்லாத்தையும் விட கம்மியா கோட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட தான் சொல்லணும் ஃபர்ஸ்ட். அர்ஜுனுக்கு தானே கொடுக்கணும். அர்ஜுன் தானே கம்மியா கோட் பண்ணியிருக்காரு. தமிழ் எந்திரிச்சு சொல்றாரு. குவாலிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம் சார் நம்ம இண்டஸ்ட்ரியில. எந்திரிச்சு சொல்றாரு குவாலிட்டி சரியில்லைன்னு சொல்லி தான் அர்ஜுன் கம்பெனியில இருக்கவங்க எல்லாம் கேன்சல் பண்ணியிருக்காங்க சார். அவர் வேணும்னு எங்க கம்பெனி ஆர்டரை டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஆர்டரை கோட் பண்ணியிருக்காங்க சார். டெண்டருக்கே சரியான டைம் வராதவர் ப்ராடக்டை எப்படி கரெக்ட் டயத்துல கொடுப்பாரு? அடுத்து லோயஸ்ட் ப்ரைஸ் வந்து தமிழ் சார் தான் பிட் பண்ணியிருக்காரு. அவருக்கு கொடுக்கறது தான் கரெக்டா இருக்கும். இந்த ஆர்டரை நான் தமிழுக்கே கொடுக்குறேன். கார்த்தி, இந்த ஆர்டர் கிடைக்காம போயிருமோன்னு எனக்கு பயமா இருந்துச்சு. இருந்தாலும் அர்ஜுன் பைய வராம போயிட்டானே. அட்லீஸ்ட் பரமையாவது அனுப்பி விட்டுருப்பானே. அவங்க ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு கோட் பண்ணியிருக்காங்க. வந்து இருந்தாலும் அவங்களுக்கு பெருசா ஒன்றும் லாபம் கிடைச்சிருக்காது. இந்த ப்ராடக்ட்டுக்கு இதெல்லாம் கிடைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அவன் பெரிய ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான்டா. ராகினி கிட்ட அர்ஜுன் அக்கா கேட்குறாங்க, தம்பி எப்போ வருவான்னு. ஒரு டெண்டர் எடுக்கிற கம்பெனிக்கு போயிட்டு வர்றேன்னு சொல்லியிருக்காரு. பரமு மாப்பிள்ளன்னு கூப்பிட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள வர்றாரு. ராகினி சொல்றாங்க, என்ன மாப்பிள்ளன்னு கத்திக்கிட்டு வர்றீங்க? பரமு சொல்றாரு, நான் அவன் மேல செம காண்டில இருக்கேன்மா. சூப்பர் ஆர்டர்மா, மிஸ் பண்ணிட்டான். 3 யூனிட்டும் பிரமாதமா ஓடி இருக்கும். அர்ஜுனோட அக்கா சொல்றாங்க, அர்ஜுன் இன்னும் வரலையே. என்ன மாப்பிள்ள வரலையா? ராகினி சொல்றாங்க, டெண்டர் எடுக்கிற இடத்துக்கு போயிட்டு நான் வர்றேன்னு சொன்னாங்க. ஏங்கிட்டே அவன் அப்படிதாம்மா சொன்னான். அங்கேயும் வரலையாமே. என்னன்னா சொல்றீங்க? எனக்கு ஃபோன் பண்ணி நீங்க ஆபீஸ் ஒர்க் எல்லாம் பாத்துக்கோங்க, நான் டெண்டர்ல போய் ஆர்டர்லாம் எடுத்துட்டு வரேன்னு சொன்னான். இந்த கம்பெனில கூப்பிட்டு திட்டுறாங்க. மாப்பிள்ள மாத்திரம் போயிருந்தா ஆர்டர் தான் உங்களுக்கு வந்திருக்குமே அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. ஆர்டர் தமிழுக்கு போயிருச்சு. பண்ணா போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. நான் காலையில தானே கால் பண்ணேன் அப்படின்னு ராகினி சொல்றாங்க. ராகினியும் கால் பண்ணி பாக்குறாங்க. போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குன்னு சொல்றாங்க. நாளை பார்க்கலாம். இன்று